அனைவருக்கும் வணக்கம். திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர், இயக்கத்தினுடைய தலைவர், மாண்பிற்கு மரியாதைக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் நிகழ்வில் மருத்துவ அணியின் சார்பாக தகவல் தொழில்நுட்ப அணியோடு இணைந்து கழக மருத்துவர் அணியினுடைய மாநில தலைவர், பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மருத்துவர் கனிமொழி அவர்களுடைய தலைமையிலும், கழக மருத்துவர் அணி செயலாளர், பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முன்னிலையிலும், ஏனைய மாநில மருத்துவர் அணியினுடைய துணை செயலாளர்கள், மருத்துவர் கோகுல் உள்ளிட்ட நண்பர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய நிர்வாகிகளுக்கும், அவருடைய செயலர் PRB ராஜா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மருத்துவர்கள், பார்வையாளர்கள், இயக்கத்திய அடிநாதமாக இருக்கக்கூடிய இயக்கத்தின் வேர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாண்ட வணக்கம். ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களை ஒவ்வொரு ஊராக நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில், மரியாதைக்குரிய மருத்துவர் கனிமொழி அவர்கள் 8ஆம் தேதி நீங்கள் பேச வேண்டும் என்று அழைத்தார். நான் உடனடியாக கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னேன். எப்போதும் இந்த நிகழ்வை தகவல் தொழில்நுட்ப அணி தான் நடத்தும். இந்த ஆண்டு 2 பேரும் சேர்ந்துவது அணிகள் அல்ல. சில நேரங்களில் சில அணிகள் பிணிகளாக மாறி போய்விடும். அது பிணிகள் அல்ல, இது பிணியை போக்குகிற மருத்துவ அணி என்கிற அதன் அடையாளமாக ஒரு அணியோடு சேர்ந்து மற்றொரு அணி நடத்துவதே ஒரு பெரிய ஒற்றுமைக்கான உவமையாக, வழிகாட்டுதலாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் 2 அணியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. குறிப்பாக மருத்துவர் அணியின் சார்பாக நடைபெறுகிற நம்முடைய தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற போது, நாடெங்கட்சியாக பொதுக்கூட்டங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறேன். மக்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தந்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுகிற முகத்தான் வீதி எங்கும் ஆயிரக்கணக்கில் பெண்களும் மகளிரும் கூடி இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுவதை கண்கூடாக பார்க்கிறேன். இந்த திட்டங்களுக்குள்ளாக மகத்தான திராவிட மாடல் ஆட்சியினுடைய மகத்தான திட்டங்கள் என்பதற்கு முன்னால் போவதற்கு முன்னால், தந்தை பெரியாரிடமிருந்து இந்த இயக்கம் பிரிந்த போது பேரறிஞர் அண்ணா வந்தார். அன்றைக்கிருந்த பார்த்தசாரதி வகைராக்கள் எல்லோரும் எழுதினார்கள், அவ்வளவுதான், திராவிட இயக்கம் இனிமேல் கிடையாது, திராவிட இயக்கம் அழிந்துவிடும், திராவிட இயக்கம் ஒளிந்துவிடும் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவிலே தொடங்கினார். அப்படி தொடங்குகிற போது அவர் சொன்னார், நான் இங்கே நடுகிற மாஞ்செடி ஒரு ஒட்டு மாஞ்செடி. அந்த ஒட்டு மாஞ்செடி வளரும். அந்த ஒட்டு மாஞ்செடி கிளை விடும், கனி விடும், காய்கள் பூக்கும், பெரிய மரமாய் வளர்ந்து நிற்கும். அப்படி வளர்ந்து நிற்கிற போது அதை உண்டு புசிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ, தன்மானமிக்க ஒரு தானை தமிழர் கூட்டம் இந்த மரத்தின் அடியில் வாழும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த அடிப்படையிலேதான் இன்றைக்கு நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு பேர் இயக்கத்தின் அந்த மாமரத்தின் அடியில் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழுவதற்கு அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் விதைத்த விதையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா தன் வாழ்நாளில் எத்தனையோ சாதனைகளை செய்தார். ஆனால் அந்த சாதனைகளில் பட்டியலிடத்தக்கவை 3 என்று எடுக்கிற போது, முதல் ஒன்று இருமொழி கொள்கை. இன்றைக்கும் நாம் இந்திய எதிர்ப்பை, இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நாம் இன்றைக்கும் போராடி கொண்டிருப்பதனுடைய தொடர்ச்சி நீட்சி நம்முடைய இயக்கத்தினுடைய அன்றைய தலைவர், நம் இயக்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி வைத்தது. அதை போலவே சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணம் என்று நாம் ஒரு வரியில் கடந்து போய்விடுகிறோம். அந்த சுயமரியாதை திருமணம் என்பது நம்மை வேசி மக்களாக மாற்ற எத்தனித்த ஒரு பார்ப்பன பனியா கும்பலிடத்திலிருந்து நமக்கான சுயமரியாதையை பெற்றுக் கொடுத்தது அந்த சட்டம். அந்த சட்டம்தான் நம்மை மிகப்பெரிய அடையாளமாக சுயமரியாதை உடையவர்களாக மாற்றியது. 3வது, நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டது. தமிழ்நாடு என்று பெயரிட்ட போது ஒரு நாட்டுக்குள்ளேயே நாடா என்றெல்லாம் கேட்டார்கள். அப்போதும்
பேரறிஞர் அண்ணா சொன்னார். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டேனே தவிர, அதற்கான காரணங்கள் இன்னமும் இருக்கிறது. அது அடிப்படையில் தமிழ்நாடு தான் எங்கள் மாநிலத்தின் பெயர் என்று பெருமிதத்தோடு சொன்னார். அண்ணா மறைந்ததற்கு பிறகு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் என்கிற ஒரு பெரிய மகத்தான தலைவர் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து, இந்த இயக்கத்தின் உயிர் மூச்சாக இந்த இயக்கத்தை நமக்கு கொடுத்து விட்டு போன முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர் பொறுப்பேற்ற போது, அவருக்கு முன்னால் இந்த இயக்கத்தை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் யார் எத்தனை பேர் என்று பார்க்கிற போது பல பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். இந்த இயக்கத்தில் நெடுஞ்செழியன் அவர்கள் தான், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான் இந்த இயக்கத்தின் தலைவர் என்று சொன்னபோது பெரிய போராட்டம் வெடித்தது. உண்ணாவிரதம் எல்லாம் இருந்தார்கள். இயக்கம் உடைந்துவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இயக்க தொண்டர்களும் தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராகத்தான் இருந்தார். அதையும் கடந்து தலைவர் கலைஞர் பொறுப்பேற்றதற்கு பிறகு 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு, அவர் ஆட்சி காலத்தில் எண்ணிலடங்கா திட்டங்களால் இந்த மாநிலத்தை கட்டமைத்த நவீன சிற்பியாக டாக்டரை காணுகிறோம். அவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட குறிப்பாக இந்த மருத்துவரணி என்று சொல்லுகிற போது, இந்த மருத்துவரணியில் அவர் மருத்துவத்திற்காக மக்கள் நலனுக்காக செய்த தொண்டுகளை எல்லாம் நாம் பட்டியலிட்டோம் என்றால் இந்த 1/2 மணி நேரம் 20 நிமிடம் போதாது நண்பர்களே. ஆனால் நான் விரைவாக வருகிறேன். அவருக்கு பிறகு யார் என்று வருகிற போது, கலைஞருக்கு கட்சி இருக்காது என்று சொன்னார்கள். அப்படியே கட்சி இருந்தாலும் கொள்கை இருக்காது என்று சொன்னார்கள். கலைஞருக்கு பிறகுதான் அவர் இருந்தபோது சில தோல்விகளை நாம் சந்தித்தோம். ஆனால் அவர் செயல் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ச்சியாக அவர் பெற்ற எல்லா தேர்தல்களிலும் வெற்றியை மட்டுமே கொண்டு வந்து, ஏதோ சந்தர்ப்பவாதத்தால் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக மேற்கொண்ட 11 தேர்தல்களிலும் தோல்வியை அவருக்கு பரிசாக கொடுத்து 11 தோல்வி பழனிசாமி என்கிற அடைமொழியையும் ஒரு எதிர்க்கட்சிக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மக்கள் நல திட்டங்கள், குறிப்பாக மருத்துவம் சார்ந்த அந்த விடயங்களை நாம் பட்டியலிடுகிற போது நான் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞர் எப்படி எந்த விடயத்தையும் பார்த்து பார்த்து செய்தாரோ, போலியோ ஒழிப்பில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக, இந்தியாவிலேயே ஒரு ஆகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை எப்படி கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார் என்பதற்கான இன்றைய வரலாறை உங்களுக்கு நான் ஒரு சில இடங்களில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நண்பர்களே. அந்த அடிப்படையில் கலைஞர் அவர்கள் இந்த போலியோ ஒழிப்பை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முன்னிலையில் இருந்ததற்கான காரணம் என்னவென்றால், கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போகிறார். அப்போதைய மக்கள் நல்வாழ்வு அமைச்சர், மாண்பிற்கு மரியாதைக்கும் உரிய மறைந்த நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இந்த போலியோ சொட்டு மருந்தை, போலியோ ஒழிப்பை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்று வருகிற போது, போலியோவினுடைய அந்த ஒழிப்பிற்கான போலியோவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று கேட்கிற போது எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த போலியோ ஒழிப்பை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முன்னிலையில் இருந்ததற்கான காரணம் என்னவென்றால், கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போகிறார். அப்போதைய மக்கள் நல்வாழ்வு அமைச்சர், மாண்பிற்கு மரியாதைக்கும் உரிய மறைந்த நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இந்த போலியோ சொட்டு மருந்தை, போலியோ ஒழிப்பை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்று வருகிற போது, போலியோவினுடைய அந்த ஒழிப்பிற்கான போலியோவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று கேட்கிற போது எல்லோரும் சொல்லுகிறார்கள், இதை ஒழிக்க முடியாது, இதை கட்டுப்படுத்த முடியாது என்று. அப்படி முடியாது என்கிற கேள்வி வருகிற போது கலைஞர் பேராசிரியரோடு கலந்து கொண்டு, இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய PHC சென்டர்ஸ் இருக்கிறதே, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணம் போலியோ ஒழிப்பு தான் என்பது இங்கே உள்ள எத்தனை பேர் மருத்துவர்களுக்கு தெரியும் என்பது நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கலைஞரிடத்திலே வருகிறது செயலாளர்கள், செக்ரட்டரிஸ் எல்லாரும் பேசுறாங்க. அப்ப பேசுகிற போது கலைஞர்கிட்ட வந்து இதை முடியவே முடியாது என்று சொல்லுகிற போது கலைஞர் 2 ஆயுதங்களை எடுத்தார். ஒன்று ரோட்டரியை எடுத்தார், மற்றொன்று நாம் ஏன் இதை வந்து தனியாரிடம் கொடுக்க வேண்டும், நாமே இதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த கூடாதா என்கிற அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை வலியுறுத்தி, அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் நேரடியாக மக்களை நாம் அரசில் இருக்கக்குள்ளே சந்திக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நேரடியாக ஒரு கிராமங்களுக்கு தகுந்தாற் போல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்களை நாம் ஏற்படுத்தலாமா என்கிற கேள்வி வந்து, அந்த கேள்வியின் அடிப்படையில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஏற்படுத்தி ஊர் முழுக்க ஒரு வெள்ளைப்புடவை கட்டிய ஒரு பெரிய தேவதையை களத்திலே இறக்கி, தோல் பையிலே ஒரு பெரிய பாக்ஸை கொடுத்து, போலியோ சொட்டை கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்த்து போலியோ ஒழிப்பில் முதலிடத்தில் இருந்தது தமிழ்நாடு. அதை நடத்தி காட்டியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள்.
இப்படி அவருடைய ஆட்சி காலம் 2006-11 எடுத்தீங்கன்னா, நீங்க இளம் சிறார் இருதய அறுவை சிகிச்சை திட்டம். நீங்க அப்படிலாம் யாருமே சிந்திக்கவே முடியாது. ஒரு கருவில இருக்கிற குழந்தைக்கு இருதயத்தில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த குழந்தைக்கு வெளியே வருகிறபோது, அந்த குழந்தை இருதய நோயோடு இருக்கிறபோது, அதையும் கண்டறிந்து, அதற்கான மருத்துவத்தையும் கொடுத்து பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை கலைஞர் கொடுத்தார். அவர்தான் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தார். 108 கொண்டு வந்தார். இப்படி பல விடயங்களை கொண்டு வந்து இந்த தமிழ் சமூகத்திற்கான ஒரு பெரிய மருத்துவ கட்டமைப்பை வடிவமைத்து கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருக்கு பிறகு அவருடைய கொடையாக நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் நான் இன்னும் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். மருத்துவத்துறையில் இன்றைக்கு இந்த 3 ஆண்டுகளில் நம்முடைய ஆட்சி பெற்றிருக்கிற விருது மட்டும் 545 விருதுகளை நம்முடைய ஆட்சி பெற்றிருக்கிறது. அந்த 545 விருதுகளும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக, அவருடைய உழைப்பிற்காக கொடுக்கப்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இந்த 108 கலைஞர் காப்பீட்டு திட்டம் இவற்றையெல்லாம் கடந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது நெருக்கடி நிலையிலே தான் அவர் பொறுப்பேற்றார். அப்படி பொறுப்பேற்ற போது முதலில் அவர் சந்தித்தது கொரோனா பேரலை. கொரோனா பேரலையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு எப்படியெல்லாம் உடையுமோ எல்லாரும் பயந்து அஞ்சு நடுங்கிய போது அவரே கொரோனா வார்டுக்குள் கொரோனாவினுடைய கவச உடையை அணிந்து கொண்டு நான் இருக்கிறேன் உங்களை பாதுகாக்க என்ற அச்சத்தில் இருந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கு தானே களத்தில் சென்ற ஒரு மகத்தான தலைவர், ஒரு மகத்தான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதை போலவே அந்த கொரோனாவிலிருந்து படிப்படியாக மீண்டு வருகிற போது கொரோனாவிலே பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளை என்ன செய்வது? தாயை மட்டும் இழந்திருந்தால் ஒரு உதவித்தொகை, 2 பேரையும் இழந்து போயிருந்தால் அந்த குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியை மருத்துவத்துறையின் சார்பாக கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை பட்டப்படிப்பு கல்லூரி முடிக்கிற வரை அந்த குழந்தைக்கான பட்டப்படிப்பு கல்வியில் சேருவதற்கான தொகை, அந்த பிள்ளையினுடைய விடுதி செலவை ஒட்டுமொத்தமாக அரசே ஏற்று அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தாய்மானவனாக இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். இந்த எல்லா திட்டத்தையும் கொடுத்து அவர்கள் விடுதியில் இல்லை, யாரேனும் பாதுகாவலரோடு இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை என்று அந்த குழந்தைகளை பாதுகாத்து மிகப்பெரிய ஒரு தாயும் தந்தையுமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதை போலவே இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் செய்தி வாசித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. கடந்த வாரம் மத்திய அரசு நிதி ஆயோக்கினுடைய அறிக்கையில் மருத்துவத்துறையினுடைய கட்டமைப்பில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்று சொன்னதற்கு காரணம் நம்முடைய இல்லம் தேடி மருத்துவம் என்கிற ஒரு அற்புதமான திட்டம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இந்த நிகழ்வு வருவதற்கு முன்னால் நம்முடைய ஐடி விங்கினுடைய ஆலோசகர், மரியாதைக்குரிய பத்திரிகையாளர், எழுத்தாளர் அண்ணன் கோவி லெனின் அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்களுடைய தாயாரிடத்திலே பேசுகிற வாய்ப்பு. தாயார் சொன்னார், 92 வயதாகிறது எனக்கு பிபி செக் பண்றதுக்கோ அல்லது எனக்கான மருத்துவ உதவிகளை செய்வதற்கு அவர்கள் நர்ஸாக இருந்து பணியாற்றியவர்கள், அவர்களுக்கு ஒரு நர்ஸ் அவங்க வீட்டுல வந்து மருத்துவம் பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாணவர்களுக்கான அந்த தேவை இருக்குல்ல, அந்த மருத்துவ தேவை, அந்த தேவையை உடனடியாக ஒரு அரசாங்கம் செய்கிற போது அது பேர் கேட்பதற்கு சாதாரணமா இருக்கலாம், இல்லம் தேடி மருத்துவம்னு. தேவைப்படுகிறவர்களுக்கு இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அந்த மருத்துவம் இருக்கிறதே, அந்த மருத்துவத்தினால் கிடைக்கக்கூடிய பயன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கு 2.5 கோடி பேரை தாண்டி அந்த திட்டம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதை போலவே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்கள். அதை போலவே இந்த முன்னெடுப்பை நம்முடைய இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவத்திற்கு ஐநா சபை இந்த ஆண்டுக்கான யுனைடெட் நேஷன் இன்டெகிரசி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டை வந்து நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு கொடுத்திருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது, இதை கொண்டு போய் நீங்க மக்களிடத்திலே சேர்க்க வேண்டும். அதை போலவே தமிழ்நாடு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே கர்ப்பிணி பெண்களுக்கான ஹெப்படைட்டிஸ் பி டெஸ்ட செய்வதில், அதை பரிசோதனை செய்து கண்டறிந்து அவர்களை குணமாக்குவதில் இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. இது சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இது பெரிய முதலிடம். அதை போலவே தொலைதூர மருத்துவ சேவையில் இந்தியாவிலேயே முதலிடம். அதை போலவே சிசுக்களுக்கான இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, அதை தடுப்பதில் இந்தியாவிலேயே முதலிடம் இந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை போலவே பள்ளி மற்றும் சுகாதாரத்தில் ஆரோக்கிய தூதுவர்கள் திட்டம் என்பது அந்த திட்டத்தை ஆரம்பித்து இந்தியாவிலேயே மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. அதை போலவே டொனேஷன், ஆர்கன்ஸ் டொனேஷன்,
அதைப் போலவே நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த மாநிலம் மிகச்சிறந்த மாநிலம் என்றும், அதைப் போலவே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டிற்கு அந்த சங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் என்கிற அவார்டையும் சேர்த்து ஏறக்குறைய 600க்கும் மேலான விருதுகளை நம்முடைய மருத்துவத் துறையில் மட்டும் இந்த ஆண்டு இருக்கிறது. அதை கடந்து நண்பர்களே, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் மகத்தான திட்டங்கள் என்று நான் பார்ப்பது 5 திட்டங்கள். 1 முதல் திட்டம் என்னுடைய கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை. அதைப் போலவே விடியல் பேருந்து பயண திட்டம். 3வது புதுமை பெண் திட்டம். 4வது நீங்கள் இல்லம் தேடி கல்வி. 5வது மக்களை தேடி மருத்துவம். நான் இந்த திட்டங்களுடைய பல திட்டங்கள் இருந்தாலும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த ரூ. 1000 என்கிற அந்த உரிமை தொகை இருக்கிறது அல்லவா? அந்த உரிமை தொகை என்பது சாதாரண சாமானிய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரனாக நான் பார்க்கிறேன். அந்த வரம் எப்படி என்றால், நான் ஒரு கூட்டத்திற்காக வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஜவ்வாது மலையினுடைய அடிவாரத்துக்கு போனபோது, அந்த அடிவாரத்தில் அஞ்சலை அம்மாள் என்கிற ஒரு தாய், என் கூட்டம் முடிந்து வேக வேகமாக ஓடி வந்து கூட்டத்திலிருந்து இறங்குகிற போது என் கையை பற்றி இழுத்தார். "ஏம்மா என்னம்மா வேணும்னேன்?" "என் பேரு அஞ்சல. நான் திமுக காரி" அப்படின்னாங்க. அந்த வார்த்தையை அ இந்த இயக்கத்தை நன்கு உணர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள முடியும். நான் கட்சிக்காரன் அப்படிங்கிறதுக்கும், நான் திமுக காரன் அப்படிங்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் உண்டு. திமுக கட்சிக்காரன் அப்படிங்கிறவங்க அரசியலுக்காக வந்தவர்கள். திமுக காரங்கிறவன் இந்த இயக்கத்திலேயே பொறந்து, இந்த இயக்கத்திலேயே வளர்ந்து, இந்த இயக்கத்துக்காகவே வாழ்ந்து, இந்த இயக்கத்துக்காகவே சாவறதுக்கு பேரு தான் திமுக காரன், திமுக காரி. அப்ப அஞ்சலை அம்மா என் கைய பிடிச்சு சொன்னுச்சு, உன் டிவி டிபேட்லாம் நான் நல்லா பார்ப்பேன் தம்பி. எங்கம்மா பார்ப்பேன்னா, இதுதான் இந்த பஸ் ஸ்டாண்டு தான் என் வீடு. இந்த பாரு ஊராட்சி மன்றத்துல கலைஞர் குடுத்த டிவி. கலைஞர் போயிட்டாரு. இப்ப வரைக்கும் அவர் குடுத்த டிவி ஓடிட்டு இருக்கு பாத்தியா? இங்க தான் நான் வந்து விவாதம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கேட்டப்ப, என்னம்மா என்ன பண்றீங்கன்னா, என் கணவன் இறந்து போயிட்டாரு. எனக்கு 2 பிள்ளைகள். ஒரு பெண், ஒரு பையன். பெண் வந்து திருமணம் பண்ணி நம்முடைய முதலமைச்சர் வந்து திருமணத்திற்கான நிதியுதவி குடுத்தாரு. அந்த உதவித்தொகையில 25,000த்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன். என் பையனும் கல்யாணம் பண்ணிட்டு என்னைய விட்டுட்டு போயிட்டான். நான் அனாதையா இருந்தேன். பூக்கட்டி தான் வித்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா, என்கிட்ட மாசம் 5ஆம் தேதி ஆனா, "இந்த பாரு பட்டன் ஃபோன் இருக்கு. அந்த பட்டன் ஃபோன்ல கலைஞர் புள்ள ஸ்டாலின் என்கிட்ட பேசுறாரு" அப்படின்னாங்க. எனக்கு புரியல. கலைஞர் புள்ள ஸ்டாலின் உங்ககிட்ட என்னம்மா பேசுறாரு அப்படின்னா, எனக்கு கணவன் இல்ல. என் பிள்ளைங்க என்ன அனாதையா விட்டுட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கையா 5ஆம் தேதி ஆச்சுன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகையான ரூ. 1000 உங்கள் வங்கி கணக்கில் வந்து சேர்ந்து விட்டது அப்படிங்கிற அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா? அந்த மெசேஜ் ஸ்டாலின் தம்பியே என்கிட்ட பேசுற மாரி நான் எடுத்துக்குவேன். அது மட்டுமல்ல, இப்ப என் அக்கவுண்ட்ல ரூ. 18,000 இருக்கு. என் வாழ்நாள்ல என் வங்கி கணக்குல ரூ. 18,000ங்கிறது ஒரு பெரிய பணம். நான் இதுவரைக்கும் அவ்வளவு பெரிய பணத்த நான் பார்த்ததே இல்ல அப்படி என்று அந்த அம்மா சொல்லி கண் கலங்குனாங்க. சாமானிய மக்கள், பூ விக்கிறவங்க, சந்தைக்கு போய் வியாபாரம் பண்றவங்க, இதைப் போலவே அந்த காலை உணவு திட்டம் இருக்கு பாருங்க. அந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன் இதோட சொல்றேன்னா, விடியல் பயணத்துக்கும் காலை உணவு திட்டத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. காலையில வீட்டு வேலைக்கு போறவங்க, நகரத்துல இருக்கிறவங்க, கிராமத்துல வந்து தோட்டத்து வேலைக்கு போறவங்க, காய்கறி சந்தைக்கு போறவங்க, இப்படி தொடர்ச்சியாக வேலைக்கு போகிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை பசியாக அனுப்புகிறபோது, அந்த குழந்தைகள் பசியோடு போகக்கூடாது என்பதற்காக கலைஞரின் பிள்ளை ஒரு தாயுமானவனாக, ஒரு தாயின் முதல் கடமை என்பது தான் குழந்தையினுடைய பசி ஆற்றுவது. அந்த பசியை ஆற்றக்கூடிய செயலை தமிழ்நாட்டினுடைய தாயாக, தமிழ்நாட்டினுடைய தாயுமானவனாக திராவிட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கிறார். அதைப் போலவே அந்த பேருந்து திட்டம் பார்த்தீங்கன்னா, நான் இத தலைவர்ட்டயே கேட்டிருக்கேன். பேருந்து பயணம் என்பது ஏன் அப்படின்னா, வீட்டு வேலை செய்கிறவருடைய அதிகபட்ச சம்பளம் ஒரு ரூ. 4,000 ரூ. 5,000 வரும். அப்படி வருகிற போது அவர்கள் பேருந்தில் பயணிக்கிற போது ஒரு ரூ. 1,000 ரூ. 1,200 வந்து பஸ்ஸுக்கு போறப்ப, ஏழை தொழிலாளி, பெண் தொழிலாளியினுடைய உழைப்பு அரசாங்கத்திற்கு தேவையில்லை. அந்த பெண் உழைக்கிற உழைப்பு மொத்தமாய் அவர்களுக்கே போக வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த திட்டத்தை கொடுத்தேன் என்று தலைவர் ஒரு முறை என்னிடத்திலே சொன்ன ஞாபகம். ஆக உழைக்கும் மக்களுக்கான உரிமையை அப்படியே அந்த மக்கள் எடுத்து கொண்டு போய் செய்ய வேண்டும் என்கிற அந்த விடியல் பயண திட்டம். அதைப் போலவே புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் என்பது ஒரு ஒரு காலத்துல ஏதோ ஏளனமா பேசினாங்க. ஆனால் ஓராண்டுக்கு அந்த பெண்ணுக்கு ரூ. 12,000. யுஜி படிக்கிறப்ப முடிச்சுட்டு வெளில வர்றப்ப ரூ. 36,000 அந்த பெண்ணுடைய அக்கவுண்ட்ல. பிஜி முடிச்சுட்டு வர்றப்ப ரூ. 60,000 இலவச கல்வி, ஸ்காலர்ஷிப் இது இல்லாம ஒரு ரூ. 60,000 ஒரு பெண் படித்துவிட்டு வந்தால் அவருடைய அக்கவுண்ட்ல இருக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குல்ல. அதை கொடுத்தது அதன் அடிப்படையில் பெண்களுக்கான உயர்கல்வியினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது. அதைப் போலவே இல்லம் தேடி கல்வி. கல்வியினுடைய தொடர்ச்சியாக வந்து கொரோனா காலத்தில் ஏற்பட்ட தொய்வை வேறு யாரும் சிந்திக்காத வகையில்
தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சிந்தனையின் மூலம் உதித்து இன்றைக்கு அதை மாண்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திறம்பட நடத்தி இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே இந்த ஆண்டு 24-25 இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு மாநிலம் 99.9% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் எலிமெண்டரி ஸ்கூல் அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டை நாம் எடுத்திருக்கிறோம். அதை நான் சொல்லல, நிதி ஆயோக் சொல்லியிருக்கு, மத்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. 99.9% நாம் எட்டி இருக்கிறோம். இதற்கும் காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். போலவே மக்களை தேடி மருத்துவம், அதையும் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஆக இந்த திட்டங்களின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தை எப்படி உயர்க்கிறார் என்று பார்க்கிற போது நாம் அதை கடந்து தொழில்துறைக்கு வருகிறேன். இந்த திட்டங்களை எப்படி செய்ய முடியும்? அதிமுக ஆட்சி காலத்தில் ரிசர்வ் வங்கி அந்த மாநிலத்துக்கு கடன் கொடுக்க கூடாது என்று நமக்கு உத்தரவிட்டு இருந்தார்கள். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இது எப்படி மாறி இருக்கிறது என்றால், நம்மோடு இணைந்திருக்கிற தொழில்துறை அமைச்சர், தொழில் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் -4.11 இருந்துச்சு ஜிடிபி. இன்றைக்கு +8ல நாம நிக்கிறோம். அதை போலவே 14வது இடத்தில் இருந்தது தொழில் வளர்ச்சியில். இன்றைக்கு 2வது இடத்தில் இருக்கிறோம். தொழில் முதலீட்டுக்குரிய நம்பிக்கைக்குரிய மாநிலத்தில் 17வது இடத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தது. இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறோம். நாம் தொழில் முதலீடு மாநாடுகளை நடத்தி அதற்கான ரியலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள்ல 10%க்கு 10 வருஷம் ஆகும். ஆனால் நம்முடைய ஆட்சியில் நம்முடைய தொழில்துறை இன்றைக்கு 40% ரியலைசேஷன் நடத்தி தொழில் அடிக்கல் நாட்டப்பட்ட 2 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை முதலமைச்சர் கையால் திறந்து வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஆட்சியை நாம் பெற்றிருக்கிறோம். இதனால் எப்படி நலத்திட்டங்கள் வரும்? அந்த நலத்திட்டத்திற்கு மூலமே இந்த தொழில்துறை தான். முதலீடுகள் ஈர்க்கிறோம். முதலீடுகள் மூலம் ஒரு நம்பிக்கைக்குரிய மாநிலமாக இருக்கிறோம். தொழில் வளர்ப்பின் மூலம் பொருளாதாரத்தை பெருக்குகிறோம். பொருளாதாரத்தை பெருக்குவது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் சராசரி கீழே போய் கொண்டிருக்கிற போது இந்திய சராசரியை விட அதிகம் 3.1% உயர்ந்திருக்கிற நாடு. அதை போலவே தொழில் வளர்ச்சியில் இந்தியாவே கீழே இறங்கி கொண்டிருக்கிற போது தொழில் வளர்ச்சியில் இந்தியாவில் ஒரு மாநிலம் உலக நாடுகளோடு போட்டி போடுகிற அளவிற்கு இந்த மாநிலத்தை உயர்த்தி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஆக தொழிலை உயர்த்தி, வேலை வாய்ப்பை பெருக்கி, தனிநபர் வருமானத்தை உயர்த்தி, அதன் மூலம் ஒரு குடும்பத்தினுடைய வருமான நிலையை உயர்த்தி, தன்னம்பிக்கையை கொடுத்து ஒரு சமூகத்தை உயர்த்துவதன் மூலம், அதன் மூலம் ஒரு சமூக பொருளாதார கட்டமைப்பை அந்த கட்டமைப்பின் மூலம் திருவள்ளுவன் சொல்லுவது போல இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த மக்கள் நல திட்டங்களின் மூலம் ஒரு மகத்தான ஆட்சியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர்களுக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பாகவும் மருத்துவ அணியின் சார்பாகவும் நான் மிகச்சிறந்த பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்து, இந்த அணியின் சார்பாகவும் என் சார்பாகவும் முதலமைச்சர் நீடு வாழ வேண்டும் என்கிற என்னுடைய அவாவையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.